நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அப்போ ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு மானிடராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மை போலதான் அவர் என்ன பண்ணாராம், பாடுபட்டார், நம்மை போலதான் சோதிக்கப்பட்டார். புரியுதுங்களா? நம்மை போலவே இயேசு என்ன பண்ணாரு, சோதிக்கப்பட்டார். அப்படி என்றால் மனிதனாக வந்த இயேசு பாவம் செய்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இருக்குதா இல்லைங்களா? இருக்குங்க. ஒரு சிலருக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அது எப்படி செய்வார்? பாவம் தேவன் தானே அவர் பாவத்தை அறியாதவர், எப்படி அவர் பாவம் செய்ய முடியும்? ஒரு பிரதர் என்கிட்ட பேசினாரு. ஏன் அவரால் பாவம் செய்யாம இருக்க முடியும்? மாமிசத்துல அவர் இருக்கிறார்ல, மாமிசத்துல இருக்கிறதுனால வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது, அவர் நம்மை போலவே சோதிக்கப்பட்டார். எழுதப்பட்டிருக்கிறது, அவர் நம்மை போலவே என்ன பண்ணாரா, சோதிக்கப்பட்டார். அதுவும் எல்லா விதத்திலையும். அப்ப இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுகிறார் என்றால் அவர் விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனாலதான் சோதனை. அதனால இதை அறிந்த இந்த டெவில் சாத்தான் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்வதற்கு அவர் வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா சாத்தான் என்ன பண்றா, he go and tested Jesus Christ. Jesus devil tested him whether he would lie, whether he react towards God showing his faithfulness, or he will fail with the unfaithfulness. Devil tested him. சாத்தான் அவருடைய விசுவாசத்தை சோதித்து பார்த்தா. என்ன சொன்னா, if you are the son of God, நீங்க தேவனுடைய குமாரனா இருந்தால் இந்த கல்லை அப்பமாக்கும், இந்த கல்லை அப்பமாக்கி நீங்க சாப்பிடுங்க என்று சொல்லி இயேசுவை பிசாசு சோதித்து பார்க்கிறான். இப்ப அவர் பசியா இருக்கிற 40 நாள் பசி. அவரால தேவன் அந்த டைம்ல தேவனாகவும் இருக்கிறார், மனிதனாக இருக்கிறாரு. அவர் அப்பத்தை என்ன பண்ணாரு, அந்த கல்லை அப்பமா மாற்றி அவர் சாப்பிட்டு இருக்க முடியும். ஆனா ஆண்டவர் அந்த சோதனையில பிசாசு சொல்றத கேட்கல. அதாவது பிசாசு தனக்கு கீழ்படுத்துறான். புரியுதுங்களா? இன்னைக்கு நிறைய நம்முடைய வாழ்க்கையில கூட பிசாசு தன்னை அவனுக்கு நம்மை கீழ்படுத்துகிறான். இப்போ நேற்று கூட எனக்கு இங்க வருவதற்கு சில சூழ்நிலை, முடியாத சூழ்நிலை. சாத்தா பிரஷர் கொடுக்கிறான், நீ எப்படி ஊழியத்தை செய்யலாம் பாக்குறேன். ஊழியம் செய்யக்கூடாதபடி பிரஷர். பிரஷர் என்ன பிரஷர்? பண பிரஷர். முதலாவது நமக்கு எல்லாருக்குமே என்னது, பணம் தானே. ஊழியம் செய்வது ஒரு அந்த பிரஷர் கொடுப்பான். அப்புறம் ஆட்களை தர மாட்டான். அப்புறம் இயற்கை சூழ்நிலை கொலை போடுவான். அப்ப இயேசு கிறிஸ்துவை இங்கு தனக்கு கீழ்ப்படுத்தும்படி பிசாசு அங்கு இயேசுவிடம் சோதிக்கிறான். இதை நீ சாப்பிடு, அப்புறம் என்ன வணங்கு, மேலிருந்து குதி, இப்படிலாம் தவறான காரியத்தை என்ன பண்றான் இயேசுக்கு போதித்து எப்படியாவது விலத்தள்ளிடலாம். இனி இந்த இயேசு இங்கேயே செத்து போட்டோம், இவர் திரும்ப பரலோகத்துக்கு போக கூடாது, இவன் மனுஷனுக்காக ரத்தம் சிந்தக்கூடாது, முழு மனுக்குலத்துக்கே ஒரு பாவ மன்னிப்பை வாங்கி கொடுக்க கூடாது என்பதற்காக அப்பவே கவிழ்த்து போட பிசாசு நினைத்து இயேசுவை சோதிக்கிறான்.
இயேசுவை சோதிக்கிறான். பிரியமானவர்களே, பாருங்க, ஆண்டவர் அவர் ஜெயித்தாரு இல்லைங்களா? ஜெயித்தாரு. இதுதான் பிசாசினுடைய தந்திரங்கள். நம்ம அப்படியே வஞ்சிக்கிறான். நீ ஜெபம் பண்ண அற்புதம் நடக்குதா? ஊழியத்துக்கு போய் உனக்கு யாராவது காசு ஹெல்ப் பண்ணுவாங்களா? இப்படி பலவிதமான சோதனைகள். ஆனாலும் ஆண்டவர் ஜெயித்தார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைக்கிறான். இந்த வசனத்தினாலே நான் என்ன பண்ணுவேன்? உயிரோடு இருப்பேன்னு சொன்னாரு. இந்த வசனத்தினாலே கர்த்தர் என்னை பாதுகாப்பார்னு சொன்னாரு. இந்த வசனம், இந்த கடவுள் என்னை புகழ்ச்சியாக்குவாரு, அவர் என்னை மேன்மைப்படுத்துவார்னு இயேசு சொன்னாரு. ஜெயித்தாரு, ஜெயித்தாரு. ஹல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஜெயம் பெற்றதுனாலதான் திரும்பவும் ஆசீர்வாதமாக மாறினார். ஆக இந்த நாளிலே நீங்களும் நானும் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால் நாம பிரியமானவர்களே இயேசுவை பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இயேசு பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ளுவோம் என்ற ஐடியா நமக்கு வரும். இயேசு கிறிஸ்து எப்படி ஆசீர்வாதமாக மாறினார்? பிலிப்பியர் 2 அதிகாரத்துல ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2ல நீங்க பாத்தீங்கன்னா 2:10 இல்ல 9:10 வாசிங்க. ஆதலால் யாரை உயர்த்தி? இயேசுவை. தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் யாருடைய நாமத்துல? வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழாருடைய முழங்கால் முடங்குன்னு சொன்னாரு. இயேசுவின் நாமத்துல. அப்புறம் இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும். எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை அவருக்கு 3 காரியத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். முதலாவது, எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு அவர் என்ன செய்தார்? உயர்த்தப்பட்டார். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவின் நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழாளுடைய யாவும் முடங்கணும். இயேசுவை பார்த்தாலே எல்லாம் முடங்கால் படியிடணும். அப்புறம் இயேசுவை எல்லாம் கர்த்தர் என்று அறிக்கை பண்ணணும். இப்படியாப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இயேசு சுலபமா பெறல. அதெல்லாம் இங்க வாசிக்கிறோம். அவர் இப்படியாப்பட்ட ஆசீர்வாதத்தை அவர் சுலபமாக பெறவே இல்லை. உயர்த்தப்பட்டாரு. எல்லாவற்றையும் மேல உயர்த்தப்பட்டாரு. எல்லாரும் கால் முடங்கணும். அரசியல் தலைவர்கள், மனிதர்கள், அரசாங்கங்கள், தேவ தூதர்கள், சாக்கா, எல்லா அந்நிய சக்தி எல்லாம் அவருக்கு முன்பதாக முழங்கால் படியிடணும். அவர்தான் கர்த்தர் என்று எல்லாரும் சொல்லணும். சும்மா கட்சிடுமா இந்த ஆசீர்வாதம்? நிறைய பேரு ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா செய்ய வேண்டியதை செய்ய மாட்டோம். எப்படி ஆசீர்வாதமா மாற முடியும்? இந்த இயேசுவுக்கு இதெல்லாம் பெரிய ஆசை உயர்த்தப்படணும், எல்லாரும் அவரை தேவன் என்று சொல்லணும். இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை ஐயா சுலபமா கிடைச்சிடாது. அதுக்குத்தான் முன்பு உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கணும். எப்போ அதெல்லாம் ஒரு கிடைச்சது நம்ம வாசிக்கிறோம். இது பிலிப்பியர் 2:5-6 வாசிங்க. எங்க தம்மை தாமே வெறுமையாக்குனாரு, அடிமை ரூபம் எடுத்தாரு, மனுஷ சாயலானாரு. போதுங்களா? புரியுதுங்களா? அப்போ தன்னை வெறுமையாக்கினார். அவர்
அடிமையின் ரூபம் எடுத்தார். இதுதாங்க ஆசீர்வாதத்துக்கு ஒரு படி, கீழ்படி. இதுதான் அடிமையின் தன்னை வெறுமையாக்கினார். இயேசு தன்னை தானே அவர் வெறுமையாக்குகிற ஒரு அனுபவம் அவருக்கு இருந்தது. வெறுமையாக்குகிற ஒரு அனுபவம். இன்னைக்கு உங்களை யாராவது ஏதாவது சொன்னா கோவப்படுறீங்க. வெறுமையாக்குற எண்ணம் நமக்கு இல்ல. என்ன போய் இப்படி சொல்லிட்டிய, நான் எந்த அளவுக்கு நான் படிச்சிருக்கிறேன், எந்த அளவுக்கு நான் அதிகாரத்தில் இருக்கிறேன், என்ன இப்படி சொல்லிட்டிய, டே லூசு, டே கேன. ஆனா நம்ம போய் சண்டை போடுறோம். ஆனா இயேசு கிறிஸ்து அவரை ஒரு விபச்சாரிக்கு பிறந்தவங்க கூட சொல்லிருக்கலாம். சொல்லிருக்கலாமா, இருக்கக்கூடாதா? இயேசுடைய பாட்டா தாத்தா இவங்க எல்லாம் பத்தி தெரிஞ்சவங்க இயேசுவை இப்படி சொல்லிருக்கலாம். நமக்கு தெரியாது, மனசுல சொல்லிருக்கலாம், இல்ல வாய் விட்டு சொல்லிருக்கலாம், அவரை பிடிக்காதவங்க பேசிருக்கலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து பிறந்த வம்சவழியை நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் ஏடாகூடமா இருக்கு. லூக்கா 1 அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, யூதா என்கிற அவன் தாத்தா, அந்த தாத்தா யூதா தன்னுடைய மருமகளையே கல்யாணம் பண்ணிக்கினான். எப்படி? தன்னுடைய மருமகள் வீட்டுக்கு தன் மகனுக்கு கட்டின தன் மருமகளையே என்ன பண்றான், தவறா அவளோடு நடந்து பிறந்தவன் தான் அந்த போவாஸ் பேரு அங்க இருக்கு. அந்த ஆதியாகமத்துல இதெல்லாம் படிக்கிறோம். லூக்கா வாசிங்க, லூக்கா 1:3. லூக்கா 1:3. மத்தேயு 1:3. சரி, மத்தேயு 1:3. யூதா பராசு, அவன் பேரு பராசு. பராசை எப்படி பெற்றான்? தாமார். தாமார் என்பவள் யார்? தன்னுடைய மருமகள். 5ஆம் வசனம் வாசிங்க. அதே 5ஆம் வசனம். சல்மான் போவாசையும் சாலமோன். சாலமோனா அவன் பேர் சல்மோன். அப்புறம் பாருங்க, ரூத் ஒரு விபச்சாரி பெண்ணுகிட்ட பிறந்தவன் தான் சாலமோன். இப்படிதானே வாசிக்கிறோம். அப்புறம் 6 வாசிங்க. ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். பாருங்க எவ்வளவு கேவலமா இருக்கு. அப்படி எழுதி வச்சிருக்காரு ஆண்டவர். எப்படி பெற்றானா, எவனுடைய மனைவியிடத்திலேயே அவன் போயிட்டு அதை பெற்றான் போட்டிருக்கு. அப்படித்தானே போட்டிருக்கு. யார பெற்றான்? சாலமோன் தானே. சாலமோன உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளிடத்திலே பெற்றான். நான் ஆண்டவர், நான் தூஷணம் பண்ண இங்க வரல. என் ஆண்டவருடைய யதார்த்தங்களை நான் பேச வந்திருக்கிறேன். ஏன்னா என் ஆண்டவர் வெறுமையாக்கினாருங்க. தன்னை வெறுமை அவருக்கு தெரியாதா? பரலோகத்திலிருந்து பார்க்கும் போது இதெல்லாம் அவருக்கு தெரியாதா? இப்படியாப்பட்ட சந்ததியில என்ன அனுப்புறீங்க, நான் போக மாட்டேன்னு சொல்லிருக்கலாமே. ஏன் அந்த வழியை அவர் தெரிந்தெடுத்தார்? அவர் தன்னை வெறுமையாக்கும்படிக்கு, நான் யாருமே இல்லை என்று சொல்லும்படிக்கு, நான் ஒன்றும் இல்லை என்று சொல்லும்படிக்கு, நான் தேவன் கிடையாது என்று சொல்லும்படிக்கு தன்னை வெறுமையாக்கினார். ஒரு பிரதர் என்கிட்ட இதுதான் சொல்றாரு. இந்த சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு தான் லூசிபர் என்ன பண்ணானா, இயேசுடைய ஸ்தானத்தை போய் அடைய பார்த்தானா அப்படின்னு அவரு ஒரு கற்பனை சொல்றாரு. இந்த ஆளு இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் விட்டுட்டு தேவன் என்கிற இதெல்லாம் வேணா, நம்ம மனிதனாவே போயிடுறேன். அப்ப அங்க காலி அடிச்ச ஒரு இடம். லூசிபர் என்ன பண்ணானா, எப்படியாவது அந்த இடத்த நான் பெறணுன்ற சொல்லி பல தந்திரங்களை பண்ணான்னு சொல்லி அந்த பிரதர் என்கிட்ட சொன்னாரு. வேதத்தின்படி இதெல்லாம் ப்ரூஃப் இல்ல, அவர் அப்படி யோசனை பண்ணிருக்கலாம். பாருங்க, அந்த அளவுக்கு தன்னை வெறுமையாக்கி மனிதனுடைய அவதாரம் எடுத்த
நீங்க அதை செய்வீங்களா? ஒண்ணுமே நமக்குலாம் அதெல்லாம் வராது. குஷ்டரோகி கிட்ட போயிட்டு தொடுறாரு மத்தேயு 8:1. நீங்க தொடுவீங்களா? நான் தொடவே மாட்டேன். என்கிட்ட குஷ்டரோகி வந்தாப்பா, நீ முதல்ல போய் இந்த இடத்த விட்டு. ஆனா இயேசு தொட்டாரு. சமாரிய ஸ்திரீ கூட பேசிக்கிட்டு இருந்தாரு. யோவான் 4 அதிகாரத்தை யார்கிட்ட பேசிட்டு இருந்தாரு? சமாரிய ஸ்திரீ யாரு? 5 புருஷர் கொண்ட ஒரு மனைவி. அவளுக்கு 5 புருஷர். நீங்க யாராவது 5 புருஷர் உள்ள ஒரு மனைவி கிட்ட பொது இடத்துல உட்காந்து பேசுவீங்களா? பேசவே மாட்டீங்க. ஏன்? பேசுனா எல்லாம் தப்பா நினைப்பாங்க. இவளும் அதுவும் அவன் மாதிரி தான் போல, இவளுக்கும் அதுக்கு தொடர்பு இருக்குது. புரியுதுங்களா? ஆனா இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரீ கிட்ட உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னை வெறுமையாக்குகிற ஒரு தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதெல்லாம் நான் படிக்கதான் ஆண்டவர் மேல அன்பு எனக்குள்ள பொங்குகிறது. ஆனா பலவிதமான போராட்டம். கூட இருக்கிறவர்களே இதெல்லாம் உண்மையில சத்தியங்கள் யாருக்கும் தெரியாது. நான் சொல்றேன், புரியுதுங்களா? தெரிஞ்சா கூட ஒரே மாசத்துல மறந்துடும். அதுதான் படிச்சுக்கிட்டே இருக்கு. எத்தனை பேர் டெய்லி பைபிள் படிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் படிக்கணும். பைபிள் படிச்சாதான் வெளிச்சம் மண்டையில உதிக்கும். அப்ப ஆண்டவர் இப்படியாக தன்னை வெறுமையாக்குகிறார். கள்ளர்களோடு மத்தேயு 27:38 வாசிங்களேன். பாருங்க, அவரை சிலுவையில் அறையும் போது ஒரு பக்கம், இன்னொரு சைடு இன்னொரு பக்கம். 2 பேரும் யாரு? திருடனுங்க. பரிசுத்த ஒரு தேவன் திருடர்கள் மத்தியில அறையப்படுவதற்கு தன்னை வெறுமையாக்கினார் தானே. அல்லேலூயா. வாசிங்க. அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவரும் அவர் இடது பக்கத்தில் ஒருவருமாக. எத்தனை கல்லர்கள்? 2 கல்லர்கள் அவரோடு சிலுவையில அறையப்பட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, அவர் தன்னை கல்லர்களோடு அடையாளப்படுத்தினார். விபச்சாரியோடு அடையாளப்படுத்தினார். தன் சந்ததி ஒரு பரிசுத்த சந்ததி என்று அவர் தன்னை பெருமையாக கூறிக்கொள்ள இந்த உலகத்திலே வரவில்லை. இப்பெல்லாம் இருக்கணும், இப்பெல்லாம் பழக கற்றுக்கொள்ளணும். இதுதான் ஆண்டவர் நமக்கு காட்டுகிற ஒரு வழி. இதுல நீங்க வாசினா அது நம்ம வாசிக்கிறோம். 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். அவன் அது பிலிப்பியர் 2ல 2:1-2 ஆதலால் யாரோ ஆதரும் அன்பினாலே யாதொரு தேர்தலும் பாருங்க, ஒருவர் ஏக சிந்தையாய் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை பவுல் சொல்றாருங்க. எங்க நீங்க எல்லாம் ஒரு மனமா இருங்க, ஒரே சிந்தையா இருங்க, ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷம் நிறைவாகுங்க அப்படின்னு சொன்னா எல்லாருக்குள்ளயும் பகமை, எல்லாருக்குள்ளயும் சண்டை, பிரச்சனை, ஒரு மனமே வர்றதில்லை. இன்னைக்கு கூட பாருங்க, ஒரு மனமே எங்கேயுமே கிடையாது. எல்லா கூட்டத்திலையும் ஏதாவது ஒரு இருந்துகிட்டே இருக்கு. ஒரு ஊழியக்காரர் ஆண்டு வச்சார்னா தயவு செய்து அவர் கீழ்படுகிறவனே கர்த்தர் பயம். நானும் அப்படிதான் கீழ்படுகிறதுனாலதான் என்ன ஒரு ஊழியக்காரன் ஆண்டு மாற்றுகிறார். புரியுதுங்களா? கீழ்படியணும். ஒரு ஊழியக்காரர் கீழ்படியணும். எங்க பாஸ் இப்ப போய் கேட்டா கூட இதுல கரெக்டா இருப்பாரு. நான் ஒண்ணு சொன்னா அவன் 10 செய்வான். அது மாதிரி கண்டிப்பா அவர் சொல்லுவார். அந்த அளவுக்கு நான் ஒரு கீழ்படிவேன். சம்சா அவங்க சொல்லுவார், சம்சா வாங்கினோடா, உடனே வாங்கினு வருவேன். பிரிண்டிங் பிரஸ்க்கு அனுப்புவாரு,
உடனே போய் வாங்கிட்டு வருவேன். அவர் சொல்லி நான் மீறவே மாட்டேன். அதனாலதான் ஆண்டவர் என்னையும் பயன்படுத்துகிறார். வேணும் வேணும்னு சொல்றது இல்ல, எப்படி ஆண்டவர் நடந்தார் அதை நீங்க பார்க்க வேண்டும். இன்னைக்கு நான் அப்படிதான் இருக்க விரும்புறேன். நான் ஒன்றுமே இல்லை என்றுதான் நான் சொல்லுகிறேன். எல்லாமே ஆண்டவர், எல்லாமே நீர்தானையா, நான் ஒன்றும் இல்லையா. ஆண்டவருக்கு அடுத்த வால்யூம் நான் பாட்டு எழுத, அதுல ஒரு பாட்டு இது, அதுல நான் பாடுறேன் எல்லாமே நீரே அப்படின்னு சொல்லி. அது கண்டிப்பா ஆண்டவர் எனக்கு வெளியிட இந்த 2 மாதத்துல உதவி செய்வார். அதுல நான் பாடுறேன் எல்லாமே நீங்க தான் பாடுறேன். அல்லேலூயா. எல்லாமே நீதானையா, நான் ஒன்றும் இல்லையா. எல்லாமே நீதானையா, நான் ஒன்றும் இல்லையா. எல்லாமே நீதானையா, நான் ஒன்றும் இல்லையா. இயேசுவே என் நேசரே, என் மீட்பரே, என் அரணே. இயேசுவே என் மீட்பரே, என் மீட்பரே, என் அரணே. எல்லாமே நீதானையா, நான் ஒன்றும் இல்லையா. எதினேச நீதானையா, எனக்கு உதவி செய்வீர். எதினேச நீதானையா, எனக்கு உதவி செய்வீர். உன் கோலும் என்னை தேற்றும், கர்த்தர் எந்தன் பலனானீரே. கர்த்தர் எனக்கு உதவி செய்வீர். எல்லாமே நீர்தானையா, நான் ஒன்றும் இல்லையா. எல்லாமே நீதான். இதுதான் ஆசீர்வாதத்துக்கு படி. ஹல்லேலூயா. எல்லாமே அவர்தான் நான் சொல்றேன். பிரியமானவர்களே, இதுதான் இயேசு வாழ்ந்த வாழ்க்கை. தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல தன்னை தாழ்த்தினார். இது நம்ம கிட்ட இருக்கா? சொல்லுங்க. இல்லவே இல்லை. கரெக்டா சிஸ்டர் மகள்லாம் நல்லா ஒத்துக்கிறாங்க. உண்மையிலேயே நமக்கு இதெல்லாம் இல்லை. ஆகவே ஆசீர்வாதத்தை நம்ம எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்க்கவே கூடாது. புரியுதுங்களா? அப்ப ஏன் நம்ம ஆசீர்வாதம் இல்லை? இதனால்தான். அப்ப நாம ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இப்படி நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு ஜெபம் பண்ணும். ஹல்லேலூயா. ஆகவே 2வது வேத பகுதியை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதுலயும் சில காரியங்கள் இருக்கிறது. எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம். எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா எபிரேயர் 5ல இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். இங்க அதாவது ரட்சகரானார் அப்படின்னு போட்டிருக்கோம். 9ங்களா? வாசிங்க. பாருங்க, அவர் ரட்சிப்பை அடைவதற்கு ஒரு காரணராக மாறினார். ரட்சகர், அதாவது ரட்சகராக மாறினார். பெரிய ஒரு ஆசீர்வாதம். ரட்சகர் என்றால் என்ன? சாதாரணமா? உலக ரட்சகர். அப்ப எவ்வளவோ பெரிய தேவன் அவரு. இந்த பதவிக்கு அவர் போறாரு. இன்னைக்கு சாதாரண ஒரு முதலமைச்சர் சொன்னாலே அப்படி இப்படின்னு ஓடுறாங்க. அவர் வந்தா ஒரு கேமரா, 4-5 கேமரா அவர் பின்னாடியே போகுது. பாடி கார்ட்ஸ் ஒரு 10-15 பேரு.
அப்படியே ஒரு பெரிய ஸ்டைலு, சாதாரண முதலமைச்சர். இதுக்கு மேல ஒருத்தர் இருக்காரு, யாரு? ஆளுநர். ஆளுநர் யாரு? அவர் தானே பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாரு, ஆளுநர். அவருக்கு மேல யார் இருக்கிறா? மத்திய அமைச்சர்கள். அதுக்கு மேல பிரதமர். சரி, பிரதமருக்கு மேல யார் இருக்கிறா? பாத்தீங்க, கிராமத்துல இருந்தாலும் அம்மா தெளிவா பேசுறாங்க. ஜனாதிபதி அவர்தான் குடியரசு தலைவர். புரியுதா? அப்போ அவர்தான் நம்ம ஃபர்ஸ்ட், நம்ம இந்தியாவுக்கு முதல் குடிமகன், அந்த குடியரசு தலைவர். அவர் கீழே தான் எல்லாம் இருக்காங்க, பிரதமர், அமைச்சர். அப்போ இந்த இந்த இவருக்கும் மேல அமெரிக்க தேசம் இதெல்லாம் இருக்கு, நிறைய பெரிய பெரிய தலைவர்கள். அப்புறம் ஐநா சபை இருக்கு, இவங்க தலைவர்கள். இப்படியே போய்கொண்டே இருக்கும். இதெல்லாம் மேலதான் ஆகாய மண்டலங்கள். அப்படியே கடைசியில எங்கதான் போகுது? உன்னதம். உன்னத்துல யார் இருக்கிறா? நம்முடைய தேவன். அல்லேலூயா. அவருக்கு மேல ஒண்ணுமே இல்லை. அப்போ இந்த தேவனுடைய குமாரன் தான் இயேசு ரட்சகர் என்றால் சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப இந்த பதவியை அவர் பெறுவதற்கு இயேசு என்ன பண்ணினார்? அதுதான் இங்க நாம பார்க்கிறோம். அவர் நம்ம வாசிக்கிறோம், அவர் தன்னைத்தானே உயர்த்தவில்லை. ஹலோ பாருங்க, 5 வாசிங்க. அந்தபடி கிறிஸ்துவும் தன்னைத்தானே உயர்த்தவில்லை. நோட் தட் பாயிண்ட். ஒரு ரட்சகர் என்கிற ஒரு பெரிய பதவி வரப்போது இயேசு என்ன பண்ணாரு? தன்னை உயர்த்தி அந்த பதவிக்கு வந்தாரா? இல்ல, தன்னை உயர்த்தாமல் தாழ்த்தியே அவர் வாழ்ந்தார். உயர்த்தல, தன்னை உயர்த்தல. நீங்க பைபிள் எல்லாம் படிக்கணும். இயேசு கிறிஸ்துவ நீங்க இந்த வாழ்க்கை அவர்களை படிச்சீங்கன்னா நல்லா ஒரு நோட் பண்ணலாம். ஒரு அற்புதத்தை செஞ்சா ஆண்டவர் யாருக்கும் சொல்லாதன்னு சொல்றாரு. யார்கிட்டும் சொல்லாதீங்க, என்ன மேசியான்னு சொல்லாதீங்க. ஒரு மேசியா தான், ஆனா எல்லாருக்கும் சொல்றாரு, என்ன பண்ணாதீங்க, யாருமே நான் கிறிஸ்துவாகிய மேசியா என்று யாருக்கும் சொல்லாதீங்க, அற்புதத்தை போய் பரப்பாதீங்க சொல்றாரு. பைபிள்ல எல்லா இடத்துல நிறைய நான் உங்களுக்கு காண்பிக்க முடிய டைம் இல்லை. மத்தேயு 4:43 வாசிச்சு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு சிறு பெண்ணை உயிரோடு எழுப்பிட்டு, மார்க்கு 5:43 44 வாசிங்க. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்லிட்டு நான் அதை காண்பிச்சு கொடுக்கிறேன். மார்க்கு 5:44 உயிரோடு எழுப்பிட்டாரு. 43 வாசிங்க. அதை ஒருவருக்கும் அறிவியாதபடிக்கு அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். பாருங்க, இந்த அற்புதத்தை செஞ்ச ஆண்டவர் உறுதியா கட்டளையிடுறாரு, இதை யாருக்கும் அறிவிக்காதீங்க, யாருக்குமே அறிவிக்காது. ஏன் இப்படி சொல்லணும்? ஏன் தன்னைத்தானே உயர்த்த விரும்பல. இன்னைக்கு நானே பாரு செல்ஃபி சால், நானே ஒரு கேமரா எடுத்து எல்லாரும் பார்க்கணும். அதுதான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம். நான் மட்டும்தான் சொன்னேன், அம்மா என்ன மட்டும்தான் இந்த கேமரா எடுக்கும், இங்க இருக்கவங்க யாரும் எடுக்காது. ஏன்னா எனக்கு ஞாபகார்த்தமா இதெல்லாம் பிற்காலத்துல நான் என்ன செய்வேன், போட்டு பார்ப்பேன். மற்றவங்களுக்கும் அந்த யூடியூப்ல இப்போ எவ்வளவு வேணா நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், எவ்வளவு வேணா அப்லோட் பண்ணலாம் ஆன்லைன்ல. அது பாட்டுன்னு இருக்க போகுது, யார் பாக்குறாங்களோ இல்லையோ. பண்றது நம்ம அதுல போட்டு வச்சிட்டோம்னா நம்ம ஃபியூச்சர்ல அதை பாக்குறதுக்காக இந்த வசனங்கள்லாம் நான் பதிவிடுறேன். அப்ப எனக்கே ஒரு ஆண்டவர் அப்படி இருந்தார், ஐயா கேமரா இல்ல, ஒண்ணும் கிடையாது, பார்த்தவங்கிட்டே சொல்ற, நீ போய் சொல்லாத. அவர் என்ன பண்ணாரு? மறைந்து வாழ்ந்தார். அதாவது
தன்னைத்தானே உயர்த்தி பிரபலப்படுத்தல. அதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். உயர்த்தாத தேவன் ஒரு வீட்டுல போய் மறைஞ்சு கொள்றாரு. இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், அவர் வீட்டுல 15 அதிகாரம் நினைக்கிறேன், போய் மறைஞ்சு கொள்றாரு. அதெல்லாம் வேணாம். ஆக நல்லா கவனிங்க. உயர்த்தாமல், தன்னைத்தானே உயர்த்தாமல், அவர் என்னப்பா அப்புறம் தன்னைத்தானே உயர்த்தவில்லை. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல வாசிக்கிறோம் 5 அவர் குமாரனா இருந்தோம். 8 இல்ல 7 வாசிங்களேன். 7 5 அவர் மாம்ச நாட்களில், எபிரேயர் 5:7 போதும். இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே உயர்த்தாமல் என்ன பண்ணார்? அவரு ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. அவர் ஜெபம் தான் பண்ணாரு. போஸ்டர் ஷோட்ல இந்த கேமரா எடுத்து போடல. அவர் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணாரு. பிதாவை சார்ந்திருந்தாரு. அவர்தான் என்னை ரட்சிக்க முடியும், பிதாவே நீர்தான் என்னை மரணத்திலிருந்து ரட்சிக்க முடியும் என்று சொல்லி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு வேண்டுதல் செய்து பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. புரியுதுங்களா? உங்களுக்கு பயபக்தி இருக்கா? இயேசுக்கு பயபக்தி இருந்திருக்கு. அவர் தேவன் தான். ஆனா மனுஷனான பிறகு பயபக்தி உள்ளவராய் பிதாவினிடத்தில் ஜெபித்தார், கண்ணீரோடு ஜெபித்தார். அதனால பிதா அவர் ஜெபத்தை கேட்டு மரணத்திலிருந்து இயேசுவை உயிரோடு எழுப்பினார். இதுதாங்க ஆண்டவர். அல்லேலூயா. ஏன் பாத்தீங்கன்னா அடுத்த வசனம் வாசிக்கிறோம், அவர் குமாரன் தான். அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அல்லேலூயா. என்ன நம்ம பார்க்கிறோம்? இந்த இயேசு அவர் தேவனா இருந்தோம். ஏய், நான் தேவன் யா பிதாவே, நான் தேவன், நான் யா உங்ககிட்ட ஜெபம் பண்ணோம்? நான் எதுக்கு உங்ககிட்ட நீ சொல்றது, நான் சொல்றது நீ கேளு சொல்லல. அவர் கீழ்ப்படிந்தார் பிதாவுக்கு. அப்பா நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். நான் தேவனா இருந்தோம், எனக்கு அந்த இதெல்லாம் வேணாம், நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணி நான் விடுதலை பெறேன். அவரால் முடியும். உயிர்த்தெழ முடியுமா முடியாதா? இயேசுவால சொல்லுங்கம்மா. மரிச்சிட்டாரு, உயிர் அவரால் வர முடியாதா? முடியும். பைபிள்ல வசனம் இருக்கு. யோவான் 10 அவரே சொல்றாரு, என் ஜீவனை கொடுக்கவும் அதிகாரம் உண்டு, எடுக்கவும் அதிகாரம் உண்டு, திரும்ப நான் வருவேன். அப்ப ஏன் இயேசு அதை செய்யவில்லை? ஏன் பிதா கிட்ட ஜெபம் பண்ணாரு? பிதா சொல்றதை கேட்டாரு. அதுதான் ஆசீர்வாதத்துக்கு ஒரு முதல் படி. ஹல்லேலூயா. நீ கூட உன் அதிகாரத்தை பயன்படுத்தாத, ஆள்பலத்தை பயன்படுத்தாத, பணபலத்தை பயன்படுத்தாத, கர்த்தரையே நம்பிக்கொண்டு ஆண்டவரை உண்மை நம்புறேன். நீங்க சொல்லுங்க, நான் கீழ்படுறேன் ஆண்டவரை. நீங்க சொல்லுங்க, நான் உங்களுடைய வார்த்தை கீழ்படுறேன். கீழ்படிந்தார், கீழ்படிந்தார். He learned obedience. He learned obedience by suffering. ஏன்? கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுப்பதுக்கு தான் ஆண்டவர் உங்களை சோதிக்கிறாரு. அதுல இப்ப எனக்கு வெளிச்சம் வருது. 2 நாள் ஏன் சோதனை, ஏன் பிரச்சனை? நீ கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வதற்கு தான் ஆண்டவர் நம்மை புடமிடுகிறார், சோதிக்கிறார் என்கிற ஒரு வெளிச்சத்தை நாம கற்றுக்கொள்றோம். பட்ட பாடுகள்ல தான் ஒரு மனுஷன் நல்ல மனுஷனா மாறுவான். நான் கூட இன்னைக்கு நான் வெளியே இப்ப நான் பேசுறேன்னா இதுக்கு நான் காரணம் இல்லை. எனக்குள்ள ஒரு பாடு அனுபவிச்சார், அனுப்புனார். ஒரு பாடு 6-7 வருடம், கிட்டத்தட்ட 8 வருடங்கள் பைத்தியமாக நான் இருந்தேன். ஒரு பாடு, சாப்பிட முடியாது, தூங்க முடியாது.
இப்படியான ஒரு பாடுகளுக்குள்ள நான் போன ஆண்டவர் உடைச்சாரு, அடிச்சாரு. என்னை முழங்கால் படியிட்டு வச்சு இந்தையே தியானிக்க என்னை ஆண்டவர் பூர்ணப்படுத்தி அந்த வசன தியானிக்க உதவி செய்தார். ஆகவே கீழ்ப்படிந்தார், கீழ்ப்படிந்தார் பெற்றோருக்கு பிதாவுக்கு. ஹல்லேலூயா. இது ஒரு பாட்டு நல்லா அருமையா இருக்கும். இயேசுவே அப்படின்னு ஒரு பாட்டு. ஆக எனக்கு அன்பானவர்களே, இயேசு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்தாரா இல்லையா? ஆமா. லூக்கா 2:51 வாசிச்சீங்கன்னா பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார்னு போட்டிருக்கு. அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிந்தார்னா கீழ்ப்படிந்தார். ஒரு மீன் வயிற்றிலிருந்து வெள்ளி பணத்தை எடுத்து கொடுக்க சொல்றார், மதிப்பணம் கொடுக்க சொல்றார். மத்தேயு 17 வாசிக்கிறோம். எல்லாத்துக்குமே கீழ்ப்படிந்தார். நீங்களும் நானும் கூட இந்த கீழ்ப்படிதல் வாழ்க்கை இருந்தால்தான் நீங்களும் பெரிய பதவிக்கு போக முடியும், ஆசீர்வாதமா இருக்க முடியும். அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கிறோம், அவரால் அன்றி வேறொரு ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படல, வேறொரு நாமம் இல்லை. அப்போ அதுக்கெல்லாம் காரணம் இவருடைய கீழ்ப்படிதல். புரியுதுங்களா? தன்னைத்தானே உயர்த்தாம பிதாவே சார்ந்திருந்தாரு. நீங்களும் நானும் கூட தேவனே சார்ந்திருப்போம், இயேசுவையே சார்ந்திருப்போம். நாம சுயமா எதுவும் செய்யாதீங்க, சுயமா எதையும் சாதிக்க முடியாது. கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணி சாதிங்க. ஹல்லேலூயா. பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க, அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிங்க, மனுஷருக்கு கீழ்ப்படினா கீழ்ப்படிய கூடாதா? கீழ்ப்படிய கூடாதா? கீழ்ப்படியணும். மனுஷர்களுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். என்ன அந்த தகச்சு இல்ல கீழ்ப்படிய கூடாதுன்னு சொல்லுது? கீழ்ப்படியணும். எல்லா மனுஷருக்கும் கீழ்ப்படியணும். இவங்க சொன்னா கீழ்ப்படியணும், அவங்க சொன்னா கீழ்ப்படியணும். முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படியணும். பைபிள் வசனம் இருக்கு, நான் எழுதல, பேதுரு எழுதுகிறாரு. நல்லவர்களுக்கு மட்டும் இல்லப்பா, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள். பாருங்க, இந்த வேதம் எவ்வளவு அருமையான ஒரு சத்தியமானதுங்க. இது சத்திய வசனம். சொல்லிருக்கலாம்ல, முரட்டு குணத்துக்கு நீ ஏன்பா கீழ்படிற? அவன் 5 நிமிஷம் பண்ணுப்பா. அவன் செய்யறது நியாயம் இல்லை, அவன் செய்யறது நியாயம். அவன் முரட்டு குணம், அவன் வந்து அப்படிதான் இருப்பான். நீ அவன் தைரியமா பேசலாம். இதுதான் குரானு. குரான்ல நீங்க இது மாதிரிதான் நீங்க வாசிப்பீங்க. சத்தியம் அதுல கிடையாது, யதார்த்தங்கள். அதாவது சும்மா சத்தியம் எழுத சத்தியம் ஏ தெளிவான்று பேசுறாரு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் பல வந்தபடினார் 2 மைல் போன்னு சொல்லிடுறாரு. இது ஆண்டவர் சத்தியம். நீ ஏன் போற? உன்னை அந்த அளவுக்கு பலவந்தம் பண்றான், நீ கீழ்ப்படிலாமா? நீ போலீஸுக்கு போய் ஒரு பெட்டிஷன் எழுதி கொடு அப்படின்னு எழுதிருக்கலாமே. நல்ல இல்லைங்க, கரெக்ட் தானுங்க நான் சொல்றது. எங்க அதுதான் உண்மை. நீ பாட்டு ரோட்ல போயிருந்துக்கிற எவனோ வந்து உன்னை பலவந்தம் பண்றான், யோ என் பேக் எடுத்துக்கிட்டு வாயா, என் கல்வியை ஓட்டுன்னு வாயா அப்படின்னு சொன்னா நீ கீழ்ப்படிலாமா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு கீழ்ப்படி. ஹல்லேலூயா. ஏன்னா சத்தியம், இதுதான் சத்தியங்க, இதுதான் சரியான வழி. அப்படி உன்னை கூப்பிட்டா ஆண்டவர் சொல்றாரு நீ அவன் கூட போ. என் ஆண்டவர் சொல்ற சத்திய வசனங்கள் இதுதான். ஏன் சொல்ற தீமையோடு ஏத்து நிக்காதன்னு சொல்றதுக்கு இதெல்லாம் அவர் சொல்லித்தராரு. ஆக ஆசீர்வாதத்துக்கு இதெல்லாம் தான் உங்களுக்கு படிகள். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விரும்புங்க, நல்ல வழியில போய் ஆசீர்வாதத்தை பெறுங்க. திருட்டு வழியில தாதாகிரி பண்ணி அந்த பதவியெல்லாம் வேணும். ஆண்டவர் சொல்ற வழி. 3வது வேத பகுதி நான் சொல்ல முடிக்கிறேன். கடைசியான வேத பகுதி எபிரேயர்ல தான் இருக்கு. 12 அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிதா இயேசுவை பற்றி நாம் பார்க்கிறோம். அவர் என்ன பண்றாருன்னா 2வது வசனம்
எங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு இப்போ? தேடி வலது பரிசத்துக்கே போயிட்டாரு. எடுத்த உடனே அவங்க போய் உட்காந்துட்டாரா? இல்ல, அதுதான் முன்னாடி வாசிக்கிறோம். அவர் அவமானத்தை எண்ணாமல், பார்த்தீங்களா, அவங்க சிலுவையை சகித்து அப்புறமா தான் அங்க போய் உட்கார்ந்தார். இன்னைக்கு எடுத்த உடனே ஆசீர்வாதம், எடுத்த உடனே நான் பரலோகத்துக்கு போயிடணும், எடுத்த உடனே சிங்காசனம் போய் உட்கார்ந்துட்டு எப்படி ஆண்டு கொடுப்பாருன்னு கேட்கிறேன். ஒரு சாதாரண வேலைய உன்னை இன்டர்வியூ வச்சு உன்னை கசக்கி புழிஞ்சுதான் உனக்கு வேலையை கொடுக்கிறான், பர்மனன்ட் ஆக்குறான். ஆனா இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்த உடனே எல்லாம் ஆசீர்வாதம் வந்தோம்னா பரலோகத்துக்கு டைரக்டா போயிட்டு சிங்காசனத்துல உட்கார்ந்து கொள்ள வேண்டும். இது சாத்தியமாங்கய்யா? முடியாது. பாடுகளை அனுபவிக்கணும். அதுதான் ஆண்டவர் ரகசியம். எடுத்த உடனே சபைக்கு வந்துட்டா போதுமா? நிறைய பேர் சபைக்கு வந்துட்டா நான் சபைக்கு போடுறேன், வாரம் வாரம் தசமமா கொடுக்குறேன், போதுமா? கிடையாது. என் ஆண்டவர் பாருங்க, அவருக்கே இந்த நிலைமைனா நமக்கு எல்லாம் எந்த நிலைமை? அவர் தேவனா இருந்து மனிதனா வந்தவர், அவருக்கு இந்த நிலைமை. உனக்கும் எனக்கும் எந்த நிலைமை? யோசனை பண்ணி பாரு. அவர் அவமானத்தை எண்ணல, அவமானத்தையே எண்ணல. நான் சாத்தூர்ல ஊழியம் செய்யும் போது ஒரு கிராமத்துல போய் இது மாதிரி சின்ன வீடு வாடகை எடுத்தேன். என் கிராமம் வேற, அந்த கிராமம் வேற. $1600 வாடகை. ஒண்ணுமே இல்லை. நான் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நான் 5 மணிக்கு போவேன். ஒரு 30 பசங்க வருங்க, அடங்காத பசங்க எல்லாம் வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு தான் வருங்க. ஆனா உண்மையில நிறைய பசங்க வந்துருங்க. போனாலே தனிமையே தான் போவேன். ஒரு பேக் எடுத்துக்கின்னு சைக்கிள் ஒன்று வச்சுட்டு இருப்பேன். என் ஊர்ல இருந்து சைக்கிளை மெரிச்சுக்கிட்டு அந்த கிராமம் உள்ள போவங்க. ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு. ஒரு ஒரு அவமானப்படுற மாதிரி சூழ்நிலை. தனிமையா பேக் எடுத்துன்னு இயேசுக்காக நம்ம இறங்குறோமே. ஃபுல்லா விக்கிரக இடம், அங்க விக்கிரக ஆராதனை இருக்கிற இடம். அந்த ஒரு பேகை எடுத்துக்கிட்டு நான் போயிட்டு அந்த ரூமை திறந்து ஜெபம் பண்ணுவேன். அதை நான் எண்ண மாட்டேன். ஆளுகளுக்கு அவமானம் வரா மாதிரி இருக்கும். கிறிஸ்துவுக்காக அதை நான் எண்ண மாட்டேன். போட போ சாத்தானே. வாரம் வாரம் போய்கிட்டே இருந்த பாருங்க. வாரம் போயிட்டு ஒரு 30 பசங்க வருங்க. அவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லி, இயேசு அன்பை பத்தி சொல்லி, அவங்களுக்கு என்னால சாக்லேட் எல்லாம் கொடுத்துட்டு தான் உங்களுக்கு தெரியும் நான் வந்துகிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்கள சபைக்கெல்லாம் வர சொன்னேன், அங்க ஊழியெல்லாம் பண்ணேன். அப்போ நமக்கு கூட ஆண்டவருக்காக அவமானத்தை எண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. நம்மளை பைத்தியன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அதான் நீங்க அது எண்ணவே கூடாது, அவமானத்தை எண்ணக்கூடாது, சகிக்கணும். அதுதான் இங்க ஆண்டவர் பார்க்கிறார். சகித்தார், இயேசு சகித்தார், சிலுவையை சகித்தார். இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் கூட இங்க படம் போட்ட நீங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. தயவுசெய்து அடுத்த டைம் போட்டா நீங்க பாருங்க. மிக அருமையான ஒரு, ஏன்னா அது தப்பு கிடையாது, நமக்கு படிப்பறிவு அதுல பாக்குறதுல அது நல்லது தான் காண்பிக்கிறாங்க. இயேசுவின் சிலுவை அடிக்கிறது தான் காண்பிக்கிறாங்க. அதுல எந்த அளவுக்கு அவர் பாடுபடுறது ஒரு ஒரு சித்திரமா காண்பிக்கிறாங்க, அவ்வளவுதான். அதுல நீங்க பாத்தீங்கன்னா இயேசு இந்த ஆணி அடிக்கிறாங்க. அந்த கையில ஆணி என்ன பண்றாங்க, அடிக்கிறாங்க. 3/4 இன்ச்சு 8 அங்குலம் ஆணி, இவ்வளவு பெரிய ஆணி அடிக்கிறாங்க. அப்பவே அவர் சொல்ற, பிதாவே இவர்களை மன்னியும். அந்த படத்துல அப்படி காண்பிக்கிறாங்க. ஆனா எப்போ சொன்னார் யாருக்கும் தெரியாது. ஆனா உண்மை, இயேசு சொன்னாரு பிதாவே சிலுவிலே இவர்களை மன்னின்னு சொன்னார். அப்போ அது அடிக்கும் போது அந்த படத்துல காண்பிக்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் அவர் சிலுவையை சகித்தார், பாடுகளை சகித்தார். எப்படி சொல்ல முடியும்? ஆணி உன் கையில அடிக்கும் போதே பிதாவே இவர்களை யாரா சொல்லுவாங்கயா? வாய்ப்பே இல்ல. எப்படி சொல்ல முடியும்? அந்த வேதனையும் அவர் சொல்லுகிறார் என்றால் அவர் தான் இயேசு. சிலுவையை சகித்தார். அந்த கள்ளங்க திட்டுறாங்க, யோ என்ன முட்டாளே முட்டாளே. அந்த 2 பேர் பக்கத்துல இருக்கிறவன், ஏன்னா நாங்க வந்து திருடிட்டு போய் சொல்லி கொலைச்சிட்டு வந்து சிலுவையில மறிக்கிறோம், நீ ஏன் ஊமையாக இருக்கிற? நீ என்ன தப்பு செஞ்ச? பைபிள்ல வசனம் லூக்கால இருக்கு.
நீ என்ன தப்பு செஞ்ச? உன்னையே சிலுவையில் ஆடுது, நீ ஏன் வந்து கம்மன் இருக்கிற? பேசு, வாய் திறந்து பேசு, உன்னையே ரட்சித்துக் கொள்ளு. 2 பேர் திட்டுறானுங்க. ஆனா ஆண்டவர் சிலுவையை சகித்தார். அவரை மூஞ்சில துப்புறாங்க, குட்டுனார்கள். நிறைய சொல்ல ஒழிக்கிட்டே இருக்கலாம், அதெல்லாம் டைம் இல்லை. 18 மணி நேரம் இரவு முழுவதும் அவரை வேதனைப்படுத்தினாங்க. 5000 காயம் அவர் சரீரத்தில் உண்டானது. இதெல்லாம் சகித்தார். அதன் பிறகுதான் வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். இன்னைக்கு நீ சகிக்கலனா எப்படி போவ? என்ன பார்த்து ஆண்டு கேட்கிற, வெளிவேந்து என்ன பார்த்து ஆண்டு உள்ளத்துல பேசுற. 2 நாளைக்கு நீ சகிக்க முடியல, உன்னால இந்த காரில சிலுவை சகிக்க முடியல. எனக்காக நீ சிலுவை சுமந்து கொண்டு வர, இது நீ சகிக்க முடியல. என் குமாரன் சகித்தார் எப்படின்னு பாரு. அதனால உட்கார வச்சிருக்கிறேன். உங்களை அங்க கொண்டு போக விருப்பப்பட நான் இதை சகிக்க அனுமதிச்சா நீ வந்து அதை சகிக்க முடியல உன்னால. என் ஆண்டு என் கூட பேசுற, உங்க கூட அதான் பேசுறேன். இனி கிறிஸ்துக்குள்ள வந்து நீங்க அன்பு சகோதரிகளே, ஆண்டவருக்காக சிலுவையை சுமந்து கொண்டு போற நீங்க சகிச்சாதான் வலது பரிசம், பிதாவின் வலது பரிசத்தை கிடைக்கும். இல்லைன்னா எப்படி நீங்க சகிக்கலாம், எப்படி அங்க போவீங்க? யோசனை பண்ணி பாருங்க. இந்த ஆண்டவருடைய காரியங்கள் சத்தியமானவைகள். அதனால எல்லாரும் வர முடியாது இந்த இடத்துக்கு. எல்லாராலையும் சபைக்கு வர முடியாது. முதல்ல சபைக்குள்ளேயே காலத்தை வைக்க முடியாது. ஏன்னா இது மாதிரி சத்தியங்கள் சிலுவை சகிக்கிறவர்கள் தான் இங்க வரணும். பாடுகள் வரும், சாப்பாடு கிடைக்காம போயிடும், உடம்பு சரியாம போயிடும். இந்த அம்மாக்கு பாருங்க, 2 மாசமா கஷ்டப்பட்டாங்க, சகிச்சாங்க, அந்த சிலுவை சகிச்சாங்க. சரி, தேவன் என்ன அனுமதிச்சிருக்காரு, சகிப்பேன். நாம கூட சகிக்கிறோம். சகிச்சாதயா உயர்வு, பரலோகத்துல வலது பாரிசம். இதுல நான் சொல்லுங்க, இந்த பைபிள் இதைத்தான் போதிக்கிறது. அதைத்தான் நான் என்னைக்குமே பைபிள் இருக்கிறது அப்படியே சொல்றவன். நான் எதையும் கூட்டியும் சொல்ல மாட்டேன், குறைச்சும் சொல்ல மாட்டேன். என் சொந்த கதை சோக கதைலாம் வேணாம். பைபிள் இப்படி இருக்கு, 3 பகுதி, அதெல்லாம் சொல்றேன். நீங்க கூட ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இந்த இயேசுவை பாருங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இப்படி வாழ விரும்புறீங்க? ஆமென். அதன் பிறகுதான் ஆசீர்வாதம். நல்ல விதையானது ஆழமா வேரூன்றி அப்புறமா தான் என்ன நல்ல விதையா மாறும். இந்த கல்லன் சொல்லுவாங்களே, அது எப்படி இருக்கும்? நல்லா உள்ளே போவாது நினைக்கிறேன். அது அந்த அளவுக்கு பக்குவப்படாது, ஆனா நிமிர்ந்து நிற்கும். காத்தடிச்சு டப்புன்னு ஒன்னு இல்லாம ஆயிடும் அதெல்லாம். ஆகவே இன்றைக்கு நீங்க கிறிஸ்துவை போல சரியாய் வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உங்களை கொண்டு பலரை போஷிப்பார். ஆமா, நீங்க சகோதரி சொன்னாங்க, 2 மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க வாழ்க்கையை நடத்துகிறோம். ஆண்டவர் தான் கிருபை செய்து கணவருக்கு வேலையை கொடுத்தார். அப்ப 2 மாசமா இவங்க சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம எங்கெங்கயோ போய் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா தேவன் சொல்ற மாதிரி நடந்தா இந்த குடும்பம் 100 பேருக்கு சாப்பாடு போடுற குடும்பம் மாற்றுவார். அல்லேலூயா. அதுதான் ஆசீர்வாதம். புரியுதுங்களா? அதுதான் ஆசீர்வாதம். அப்போ இதெல்லாம் ஆசீர்வாதம் மாறுறதுக்கு நீங்க இத ஃபாலோ பண்ணுங்க. கீழ்ப்படுகிறது, அவமானத்தை சிலுவை சகிக்கிற வாழ்க்கை. உங்களை துன்பப்படுத்துவாங்க, சகிக்கணும், எல்லாவற்றையும் சகிச்சு வரணும். அப்புறமா தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். சகித்திரே நிந்தைகள்
பாடுகள் துக்கங்கள் சந்தோஷத்துடனே எனக்காக தூய்மையால் சாகையே முன்னில் நீருத்த மகிமையிலே மகிமை